நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ்வ கண்டிப்பா எங்களுடைய கார்டியன் மூவியோட வெற்றி விழாவில் நீங்க காட்டுவீங்க நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். எங்களுடைய படத்தை வெற்றி ஆக்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு. எங்களுடைய படத்துல எல்லாருமே வந்து நீயா நானான்னு போட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைபலமா கொண்டிருக்கோம். அந்த படத்தை நீங்க கொண்டு போய் அந்த பலமான ஒரு விஷயத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. சோ நீங்க உங்களோட டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாதிரி உங்களோட லவ்வையும் நீங்க எங்களுக்காக கொடுப்பீங்க. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதை நம்மளுடைய கார்டியன் வெற்றி விழா மூலமா நீங்க காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஐம் வெரி டேம் ஷுர் உங்க எல்லாத்தையும் நம்ம படத்தோட வெற்றி விழா மூலமா சந்திச்சு உங்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் நம்பிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ சோ மச் டு த என்டையர் டீம். நான் நிறைய பேரை விட்டுருக்கலாம். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தயவு செஞ்சு உங்களோட லவ்வ எங்களுடைய படத்தோட வெற்றியில நீங்க காட்டுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது ஷோபனா. எப்படி சொன்னோம் எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டா. ரொம்ப ஃபேஸோலா இருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்பு இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு 2வது படம், ஃபர்ஸ்ட் கொற்றவை. இப்போ சார் வந்து சரவணன் சார், ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் சரவணன் சார், சபரி சார் அண்ட் விஜய் சந்திர சார். ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன். 8ஆம் தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்க. அண்ட் என்னோட ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்க பார்ப்பீங்க அதுல. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்டையர் டீம், and Vijay Chandra sir, definitely I will keep on saying that. Thank you so much everybody, and good luck to the entire team. And Hansika ma'am, yeah, from childhood I used to watch Koi Mil Gaya. To bunny tail, I admire her, me and my brother, both of them. ரொம்ப அட்மயர் பண்ணுவோம் அவங்க. சின்ன வயசுல கோய் மில்லியால தலையாட்டிண்டு அந்த கிளவுட்ஸை பார்த்துட்டு. ஸோ it was like amazing to work with her. I am watching near me and I'm sitting with her first of all. And really thank you ma'am, and all the best. God bless you entire team and keep smiling. Wish you all the best. Thank you so much. படத்தில் 6 அடி வில்லனாக மிரட்டிய அபிஷேக் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் விஜய் நான் வந்து ஆக்சுவலி என்னோட குரு, அப்புறம் மை வெல் விஷர், என்னோட ஃபேமிலி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஜய் நான் கூட நடிச்சது வந்து ஸ்கெட்ச் படத்துல. அவ்வளவு பெரிய ஹீரோ விக்ரம் சார் கூட நான் என்ன போட்டியா நடிக்க வச்சாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப பயம் எனக்கு, எப்படி நடிக்கிறது தெரியல, ரொம்ப நர்வஸ். அண்ட் விக்ரம் சார் வந்து அமேசிங் ஆக்டர். பட் இவர் என்ன கூப்பிட்டு போய் சொன்னாரு, அவரும் ஆக்டர் நீயும் ஆக்டர், ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். விக்ரம் சார் ஹாப்பி ஆகும். எத்தனை டேக் நடத்த பட் லைக் ஹி கேவ் மீ கான்ஃபிடென்ட். இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில வந்து என்ன ஸ்கெட்ச் அபிஷேகம் சொல்லுவாங்க. அந்த அடையாளம் கொடுத்தது எங்க விஜயனா தான். அப்புறம் இந்த படத்துக்கும் ஹி ஜஸ்ட் கால் மீ, செட் ஆஃபீஸ்க்கு வா, ஒரு சூப்பர் ரோல் இருக்கு, அது வில்லன் ரோல் தான். And I should thank director Saravanan sir, Sabri sir. அதுக்கப்புறம் லைக் மை ஃபேவரட் ஹீரோயின் அன்ஷிகா மோத்வானி. அவங்கள வெறும் ஸ்க்ரீன்ல தான் பார்த்துருக்கேன், பட் நேரில் அவங்க கூட ஃபைட்டும் பண்ணியிருக்கேன். அதில் அதுக்கு வந்து நம்ம டான் மாஸ்டர் தான் நல்ல கோரியோகிராஃப் பண்ணாரு. தென் ஹீரோ பிரதீப், நாங்கள் ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா. அவங்க அப்பா இருந்து எனக்கு தெரியும். அண்ட் செம்மையா இருக்கும் மச்சா, நல்ல ரொமான்ஸ் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கே சார், விமல் சார் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அண்ட் சாம் சியர் சார் செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கருப்போ சிவப்போ, திறமை இருந்தால் மட்டுமே மேடைகள் பல காத்திருக்கும். சின்ன திரையில் நொடிக்கொரு நொண்டி காமெடி, ஊரே புதுசா ஜோக் அடிக்கையில் மொட்டையாக காலங்காலமாக கடி ஜோக்குகளை வெடி ஜோக்காக வெடித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கருப்பு நாயகன். ஆப்பிள் மரத்து அடியிலே, ஐசக் நியூட்டன் மடியிலே என்றெல்லாம் தனக்கு வந்த ஸ்டைலில் பேசிக் கொண்டிருக்கும் தங்கதுரை அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஆப்பிள் மரத்து அடியில ஐசக் நியூட்டன் மடியலாம், ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருவருடைய
அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. நான் அங்க போல, அம்பானி சாரை மீட் பண்ணாம அன்பான பிரஸ் மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல, நான் வரலாம். கேசவகுமார் சார் இருக்காரு. அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் படத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருக்கேன். ஆனா பட் அவரோட அசிஸ்டன்ட் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அது இல்லாம கேசவகுமார் சார் நடிச்சிருக்க ஒரு படத்துல சார் வேற லெவல்ல டபுள் ஆக்ஷன்ல பண்ணிருக்காரு. அந்த படம் சீக்கிரமா வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருக்கும்போது கட்சிக்குள்ள பவுடர்லாம் கொட்டின்னு சுத்திட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்துல என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்துல சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப, அது எனக்கு வந்து வெயிட் அன்னைக்கு இப்போ தூக்கமே வரும். நம்ம வந்து இவ்வளவு பெரிய படத்துல நடிக்கிறோம்ட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊருகா விற்கிறவங்க கூட ஊரே வைப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன ஊக்குவித்த எங்க அண்ணன் லவ் சோ மச்னு. அதுவும் படத்துல வேற லவ் பண்ற சீன் வச்சாரு. எனக்கு நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு. அங்க ஒரு பஞ்சர் சரியான டைலாக் வச்சிருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவாரு, அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாரு, இங்க பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சவங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்ல விடாம 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்ல விடாம மரத்தடியில விட்டு போவான். பையன் 1000 ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங் 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதோ செயினை போட்டு கூட்டு போவான். அந்த சைக்கிள் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கானோ அது போல இன்னும் பாதுகாப்பா வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை விடுவான். சோ அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு நீங்களும் லவ் பண்ணி அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம நம்ம டைரக்டர் சாரு, குரு சரவணன் சாரு, சபரி சாரு, எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆனா இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சீன் வச்சிருந்தாங்க. அன்சியா மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாம தான் நல்லது. அத எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அன்சியா மோத்வானி மேம் அவங்கதான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்க பாருங்க எவ்வளவு பியூட்டியா இருப்பாங்க. ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க. இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நீங்க பேசக்கூடாதாங்க. இல்ல மேம் நான் பேசி அவங்க வேற வழியில் எனக்கு அன்சியா மேம் வந்து அதான் பொதுவா பேய் வந்து ரேப்படத்துல வருவாங்க. ஆனா அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்து ரோஜா எடுத்து கொடுப்பாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான பேய். அவங்க செமையா கலக்கிருக்காங்க படத்துல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவும் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, பேய் பிடிக்கும். ஆனா பேய்க்கே இவங்களை பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியா இருந்திருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் என் கூட நடிச்சாரு நம்ம மொட்டை தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல. அவரு கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸ்லாம். இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். அவரு கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட் வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க 2 மணி. சரியான பனி. அப்ப அவர் வந்து என்னங்க டைம் ஆயிடுச்சு விஜய் சந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்க. உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்றேன் டைம் தாண்டி தான் பண்ணாரு. அவரு ஒரு வண்டியில போயிட்டு இருப்போம். ஆட்டோல நீங்க ட்ரெயினர்ல பாத்துருப்பீங்க. ஆட்டோல போயிட்டு இருப்போம். ஆட்டோல இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது. மேல கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து என்னவா அப்படின்னு இருப்பாரு. பனி மண்டை வழியா போய் தொண்டைக்கு இறங்கிச்சு. அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு. பேசிட்டு இருக்காரு. நான் கம்மு நேரம் பாத்துட்டு இருக்கிறேன். பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படி கம்மிட்டு இருக்குது. அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கதை தகவலை அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். சோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பேன் என்ன இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்? அங்க காலையில டெய்லி 100 தண்டால் போட்டு தான் வருவார் அவரு. அது பெரிய விஷயம் 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன் தண்டால் போடலாம் 3, 4, 7 போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியா வச்சிருந்தாரு. நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மட்டும் சார் தேங்க்யூ மேம். அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் சார், அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. மழைக்கிட்டிய சாங்க போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்துல வந்து பின்னணி இசை, அதான் பின்னணி இசை முன்னணி இசைன்னா சொல்லுவோம். அந்த அளவுக்கு பேரை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும். அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான். அவரு இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, கடுமையா உழைச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க. நம்ம சபரி சாரு எல்லாரும் சொல்லிட்டேன்.
கேமராமேன் சார் சக்தி சார் ரேணி குண்டா படத்துல மறட்டி இருப்பாரு, அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, ஸ்வீட்டா இருப்பாரு. ஃபுட்பால்லாம் ஆடிருக்காரு படத்துல. நானும் அவர் ஜாலியா கூட ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடிச்ச சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கோமே கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமா கூட கடவுளை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ 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 ஸோ மச். ஒரு பழைய அடுத்து நான் பேச அழைக்கிறோம். கால் இல்லை கையில் மெழுகுடன் கொலுசு சத்தம், பாலடைந்த பங்களா, தலை முழுக்க மல்லி, வெள்ளை சேலை, மரண சிரிப்பு, அடித்தொண்டையில் சத்தம் என்று எந்த ஹாரர் பட டெம்ப்ளேட் இல்லாமல் பேய்க்கே சண்டை வைத்த இயக்குனர்கள் கார்டியன் குரு சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும், அப்புறம் வந்து என் குருநாள் கடவுளுக்கும் என்னுடைய மனைவி அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம ஸ்டேஜ் கிடையாது. முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, நான் எங்கள் டைரக்டரில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான். அவர் வந்து மனசு வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என்ன இயக்குனர் ஆக்கினாரு, என்னை சபரி 2 பேருமே ஆக்கினாரு. இப்போ நிறைய பேர் அடுத்து இயக்குனர் ஆகிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கார்டியன், இதை பற்றி நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து விஜய் சங்கர் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நண்பர். அவர் எல்லாருக்குமே நல்ல நண்பர். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த கார்டியன் படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி ஓகே ஆகி எல்லாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம். சில காரணங்களால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஒரு சார் வந்து என்னை டிஸ்கஷன் அடிக்கடி கூப்பிடுவார். நான் பார்த்து என்ன பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ ரெடியாக இருங்க சார், பண்ணலாம் சார் அப்படின்னாரு. நம்ம வந்து கூகுள் குட்டப்பா படம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எண்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் பண்ணி கூப்பிட்டாரு. சார் அந்த கதை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் கதையை போய் தம்பிட்டு தான் சொன்னேன். அந்த கதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வந்து இவரும் ஓகே சொன்னார். அது ஹீரோவாக இருந்தது. கொஞ்சம் ஹீரோயினுக்கு மாற்றி அன்சிகா கிட்ட போய் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஓகே சொன்னீங்க, 2 பேரும் ஓகே சொன்னதால படம் உடனே ஆச்சு. இப்போ கூகுள் கிட்ட பண்ணிட்டு இருந்தாலும் நானும் சபரியும் வந்து ரொம்ப க்ளோஸ். 10 வருஷமா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும். எங்கள் வேலைக்கு எல்லாமே ஒன்றா இருக்கும். நான் போய் சபரிட்ட சொல்லிட்டு இந்த கதை வந்து எல்லாமே சபரிட்டு தெரியும், நாங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நாங்கள் 2 பேரும் போய் கேட்டோம் சார், இந்த மாதிரி ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி கமிட் ஆயிடுச்சு, அந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ கேட்டோம். டைரக்டர் வந்து நான் பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அப்படியே அந்த படம் அப்படியே அமைஞ்சிச்சு. இது வந்து என்னுடைய